சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சமூக நீதி அடிப்படையிலான சமத்துவ சமூகத்தை நோக்கிய நகர்வு தமிழ்நாட்டின் கல்வி முறையை மற்றுமொரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும் தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழிகாட்டும் மாநில கல்விக் கொள்கை இந்த மகத்தான மேடையில் வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாது கடல் கடந்த பல்வேறு நாடுகளில் இருக்கும் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களிலும் நம் அரசு பள்ளி பிள்ளைகள் நுழைந்து வருகின்றனர். பன்னாட்டு முழு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் தாய்வான், ஜப்பான், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் நம் பிள்ளைகள் பயின்று வருகின்றனர். On this special occasion, it is our privilege to invite Mr. Stephen, Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai, to deliver his congratulatory address on behalf of Taiwan. மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். முழு விவரம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தற்போது இதனை தொடர்ந்து தமிழ்நாடு பிரத்யேகமான கடந்த 2022 My name is Stephen Xu, the new Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai. Our office represents Taiwan in South India, working to strengthen collaboration in education, culture, technology, and especially people-to-people exchanges. It's truly a privilege to be here with all of you today. பள்ளி கல்விக்கென்று மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை தொடர்பான தற்போது அந்த கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பள்ளி கல்விக்கென்று மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை உருவாக்க 2022 ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. நீதிபதி முருகேசன் குழு தயாரித்த மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை 2024 ஜூலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. 14 பேர் கொண்ட குழு 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். பள்ளி கல்விக்கென்று இந்த மாநில கொள்கை தயார் செய்யப்பட்டு தற்போது முதலமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில கல்விக் கொள்கை உருவாக்க 2022 ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. நீதிபதி முருகேசன் குழு தயாரித்த மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை 2024 ஜூலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. 14 பேர் கொண்ட குழு 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளி கல்விக்கென்று தனி மாநில கல்விக் கொள்கை தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அதனை வெளியிட்டிருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை உருவாக்க 2022 ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதற்கான வரைவு அறிக்கை 2024 ஜூலை 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. 14 பேர் கொண்ட இந்த குழு 650 பக்கங்களை கொண்ட அறிக்கையாக தயார் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தற்போது அந்த மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பள்ளி கல்விக்கு என்று தனியாக மாநில கல்விக் கொள்கையை அறிக்கை தயார் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். நீதிபதி முருகேசன் குழு தயாரித்த மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை 2024 ஜூலை 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. 14 பேர் கொண்ட குழு 650 பக்கங்களை கொண்ட அறிக்கையாக தயார் செய்து முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாநில கல்விக் கொள்கையை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பள்ளி கல்விக்கு என்று தனியாக மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் தற்போது வெளியிட்டிருக்கிறார்.
நீதிபதி முருகேசன் குழு தயாரித்த மாநில கல்விக் கொள்கை தற்போது சொத்தாக அமைந்திருக்கிறது. உங்களது மற்ற கவலைகள், மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள். கல்வி என்பது நம் இரு கண்கள் போல. இவ்வுலகை காண, நம் புரிதலை வளர்த்துக் கொள்ள, புதிய மனிதர்களை சந்திக்க, புதிய புதிய இடங்களுக்கு பயணப்பட நம்மை கல்விதான் அழைத்து செல்லும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் எனக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை ஹைலைட் பண்ணனால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பையனால நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அந்த அளவு கடந்து சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா யாருமே இது வரைக்கும் போகாத ஒரு இன்ஸ்டியூட்ல முதல் முறையா நான் போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரு அபிதா. இப்போது JEE மெயின்ஸ் பேப்பர் 2 ஆர்கிடெக்சர் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. பர்டிகுலரா ஆர்ட் ஃபார்ம்ஸும் இந்த ஒர்க் ஷாப்ஸுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபியர்லெஸ்ஸா கம்யூனிகேட் பண்றதுக்கு, ஸ்போர்ட்டிவா எக்ஸாம்ஸ்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப இருக்க எங்க குடும்ப சூழ்நிலை எங்க குழந்தைய படிக்க வைக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு இந்த முதல்வரையோட திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு எங்களுக்கு. என்னுடைய பையன் மணி சர்மா கவர்மெண்ட் பள்ளியில் படித்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி சென்னை IITல மெட்ராஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்மால் டெஸ்ட் இல்லைனாக்கா கிளாஸ் காம்படிஷன் எக்ஸாம் பற்றி ஒரு கிளாஸ், ஈவினிங் டைம்ல ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். என் பேர் தருண். இப்போ நான் இன்டெகிரேட்டட் MA எக்கனாமிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க போறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வளர்த்துக்கணும்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துறாங்க. தியேட்டர் ஆர்ட் ஃபார்ம், கராத்தே, சிலம்பம், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கணும்னு எங்களை கத்து கொடுத்துருக்காங்க. டிகிரி பண்ண போறதுன்னா இதுதான் எங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம். எங்க வீட்டுல யாருமே படிக்கல. எங்க பையன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கடல் கப்பல்னா ரொம்ப பிடிக்கும். அது சம்பந்தமா வேலை பார்க்கணும் நினைச்சேன். நான் அரசு பள்ளி மூலயமா IMU-CET அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் அப்படிங்கிறதுல நேவல் ஆர்கிடெக்சர் நோட்ஸ் இன்ஜினியரிங்க்கு சீட் கிடைச்சிருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு சீட்டு கிடைக்கும்னு. அங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு காஸ்ட்லியான காரு அப்படிதான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என் தம்பியும் சேர்ந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் என்னோட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ரொம்ப நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாம இது பாசிபிளே கிடையாது. எல்லாருமே நீட்டு JEE போயிட முடியாதுல்ல. அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ண வச்சுட்டு தென் அதுக்கு லீட் பண்றதுக்காக அவங்க தனியா கிளாஸஸ் நடத்துறாங்க. அண்ட் நான் இப்போ NIFT நியூ டெல்லி UG ப்ரோக்ராம்காக செலக்ட் ஆயிருக்கேன். இந்த இதுக்கு செலக்ட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் எங்க ஸ்கூலு. செலக்ட் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அரசு ஹெல்ப் பண்ணது இந்த உதவியை என்னால வாழ்நாள் முழுவதையும் நான் மறக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காரங்க 8th படிக்கும் போது என் பையன் 8th படிக்கும் போதே தவறி விட்டாரு. அதுல இருந்து படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எலிஜிபிள் ஆகி ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜில உத்தரப்பிரதேஷ்ல படிக்க போறேன். பொதுவா பிரைவேட் ஸ்கூல்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ற இதுக்கும் ஸ்டூடெண்ட்டே தான் பே பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. நாங்க சூஸ் பண்ண 3 கோர்ஸுக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பே பண்ணுச்சு. என் பேர் ஜோஸ்பின் பிரியா. இது எங்க அம்மா. பொது சட்ட தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு ஸ்கூல்ல அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகி இப்ப மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.